இன்னைக்கு நம்மளுடைய விருந்தினர் பக்கத்தோட கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? கண்டிப்பா. இருதய நோய் குறித்த நமது கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிக்க வருகிறார் இத்துறையில் அனுபவம் வாய்ந்த இருதய நோய் சிகிச்சை நிபுணர் டாக்டர் முத்துசாமி அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. எங்களுக்கு முதலாவதாக இருக்க டவுட் இப்போ யங்கா இருக்கக்கூடியவங்களுக்கும் வயசானவங்களுக்கும் வரக்கூடிய ஹார்ட் அட்டாக்கு என்ன மாதிரியான டிஃப்ரென்ஸ் நீங்க பாக்குறீங்க டாக்டர்? இளம் வயதில் ஹார்ட் அட்டாக் வர்றது அவங்களுக்கு சிவியர் பெயின் வரும், ப்ரொஃப்யூஸ் ஸ்வெட்டிங், வேர்வை கொட்டும், சமயத்தில் வாந்தி வர மாதிரி இருக்கும், ஏன் கொலாப்ஸ் ஆவாங்க, சடனாக வரும். இது கிளாசிக்கலாக இளம் வயதில் வர்றவங்களுக்கு. வயசானவங்களுக்கு வலி வந்துட்டுருக்கும், 2 நாள் 3 நாள் 4 நாள் வலி இருக்கும். அவங்களுக்கு திடீர்னு அப்புறம் வலி பொறுக்க முடியாத வலி வரலாம், வலி வராமையும் இருக்கலாம். அவங்களுக்கு மெயின்லி என்னன்னாக்கா அந்த 75 வயசுக்கு மேலே 70 வயசுக்கு மேலே போனாவே 100க்கு 25 பேருக்கு கிளாசிக்கலாக ஹார்ட் அட்டாக் பெயினே வராது. அவங்களுக்கு மயக்க வர மாதிரி இருக்கலாம், மூச்சு வாங்கலாம், வேர்வை கொட்டலாம், வாந்தி வர மாதிரி இருக்கலாம், ரொம்ப டயர்டாக இருக்கலாம், தூங்கணும் போல் தோணும், ரெஸ்ட் எடுக்கணும் போல் தோணும். அது அவங்களுக்கு சைலண்ட் ஹார்ட் அட்டாக். இது வெரி காமன். சக்கரை வியாதி இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக வரும். மேஜர் டிஃப்ரென்ஸ் யங் பீப்புளுக்கும் வயசானவங்களும் இதான் வித்தியாசம். டாக்டர், அதே மாதிரி யங் பேஷண்ட்ஸ் அண்டு சீனியர் அப்படின்றத எந்த ஏஜ் வரைக்கும் யங்குன்னு சொல்லுவீங்க, எந்த ஏஜ்க்கு அப்புறம் ஓல்டுன்னு சொல்லுவீங்க? இது ரொம்ப வித்தியாசப்படும் நாட்டுக்கு நாடு. ஆரம்பத்தில் 65 வயசுக்கு மேலே போனால் ஓல்ட் பீப்புள், ஜெரியாட்டிக்ஸ் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணாங்க. ஓகே. அப்புறம் 70 ஆச்சு, 75, இப்போ ஆல்மோஸ்ட் 80 வயசு வரைக்கும் யங் பீப்புள் தான் கன்சிடர் பண்ணுறோம். நம்ம ஊரில் எல்லாம் வயசானவங்களாம் நிறையா இருக்காங்க. யங் பீப்புள் முன்ன மாதிரி 50-60 வயசுலாம் யாரும் இறக்குறது கிடையாது. 70 வயசு 80 வயசு 90 100 வயசு நிறையா இருக்காங்க வெளிநாடு மாதிரி. அதுக்கு காரணம் என்னன்னாக்கா நம்ம ஊரில் ஹெல்த் கேர் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ப்ளஸ் ஜனங்க அவேர் ஆஃப் அந்த நல்லா ஹெல்த்தியாக வாழணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதனால் ஒரு கட் ஆஃப் மார்க்கே கிடையாது. இப்போ இவங்க தான் வயசானவங்க, இவங்க தான் யங் பீப்புள் சொல்ல முடியாது. ஆஞ்சினாவுக்கும் ஹார்ட் அட்டாக்குக்கும் என்ன மாதிரியான டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க டாக்டர்? ஆஞ்சினாங்கிறது நெஞ்சு வலி. அது மெயின்லி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 100 அடி நடந்தீங்களா வரலாம், 200 அடி நடந்தீங்களா நடந்தால் வரலாம். அது ஒவ்வொரு தடவையும் நடக்கிறப்ப வலி வந்துட்டுருக்கும். அது ஹார்ட்டை டேமேஜ் பண்ணாது. அது என்னன்னாக்கா இருதயத்தில் இருக்கிற ரத்த குழாய் இருக்குது, இது சுருங்கி இருக்கிறதுனால நேரோயிங் 70%, 80%, 90%, 90% அந்த மாதிரி சுருங்கி இருக்கிறதுனால ரத்தம் இருதயத்துக்கு நார்மலாக ரெஸ்ட்டில் இருக்கிறப்ப நல்லா ஃப்ளோ இருக்கும், ரீசனபிளாக. அன்லெஸ் இது ரொம்ப 90க்கு கிட்ட போனாலும் ஒழிய. அதனால் நீங்கள் ரெஸ்ட்டில் இருக்கிறப்ப நல்லா அடிக்குவேட் ப்ளட் ஃப்ளோ இருக்கும். நீங்கள் நடக்க ஆரம்பிச்சோன்னே எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, அதில் உடம்புல பல பகுதிகளுக்கு ரத்தம் தேவைப்படும், மசில்ஸுக்கு. அந்த மாதிரி வர்றப்ப ஹார்ட் ரொம்ப வேகமாக ஃபங்க்ஷன் பண்ணணும். அது வேகமாக ஃபங்க்ஷன் பண்ணுறப்ப ஹார்ட்டுக்கே ரத்தம் அதிகமாக வரலினாக்கா அது வலி உண்டு பண்ணும். தட்ஸ் ஆஞ்சாயினா. உடனே நின்று ரெஸ்ட் எடுத்தோம்னாக்கா வலி உடனே போயிடும். அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் நடந்தீங்கனாக்கா அது 100 அடி நடந்தீங்க 200 அடி நடக்கலாம். அதுக்கு பேர் வாக் த்ரூ ஆஞ்சாயினான்னு பேர். ஆனால் ஹார்ட் அட்டாக்ல என்ன ஆகுதுனாக்கா ரத்த குழாய் கம்ப்ளீட்டாக பிளாக் ஆயிரும், 100% பிளாக் ஆயிரும். அந்த பிளாக்கேஜுக்கு அதுக்கப்புறம் ரத்தம் போகாது. ஆஞ்சாயினால் ரத்தம் போகும். அந்த மாதிரி ரத்தம் போகாதனால அந்த பிளாக்கேஜுக்கு அப்புறம் இருக்கிற ஹார்ட்டோட சதைப்பகுதிகள் மசில்ஸ் ரத்தம் போகாதனால அது இறக்க ஆரம்பிக்கும். இட் வில் பிகம் டெட் டிஷ்யூ. அதுதான் ஹார்ட் அட்டாக். திஸ் இஸ் த மெயின் டிஃப்ரென்ஸ் பட் ஹார்ட் அட்டாக்கும் ஆஞ்சாயினாவுக்கும் டிஃப்ரென்ஸ் இதுதான். ஹார்ட் அட்டாக்ல நிறைய விதம் இருக்குது. இது எஸ்டி எலிவேஷன் மயக்கல் இன்ஃபார்க்ஷன் இருக்குது. அது அந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் 100% பிளாக்காக இருக்கும். அப்போ நம்ம உடனே 2 மணி நேரத்துக்குள்ளே இன்டர்வீன் பண்ணணும்.
அதே நான் எஸ்டி எலிவேஷன் மயக்கால் இன்ஃபாக்ஷன் இருக்குது. அதில் வந்து பிளாக் ஆகிட்டு வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ் ஆர் மினிட்ஸ் அது ரீஓப்பன் ஆகும் கொஞ்சமாக. அது நான் எஸ்டி எலிவேஷன் எம்ஏ. அது வந்து 24 ஹவர்ஸில் வந்து இன்டர்வென் பண்ணணும். அதே மாதிரி ஆஞ்சாயினாவில் ஸ்டேபிள் ஆஞ்சாயினா எவ்ரி 100 ஃபீட்டுக்கு நடந்தோம்னாக்கா வர்றது. அன்ஸ்டேபிள் ஆஞ்சாயினாங்கிறது வந்து நீங்கள் இன்றைக்கி 200 அடி நடப்பீங்க, நாளைக்கு 150, நாளான்னைக்கு வந்து 100, அது மாதிரி தனிக்கும் வந்து நடக்கிற டிஸ்டன்ஸ் குறைஞ்சிட்டே வரும். அதை நீங்கள் உடனே கவனிக்கலைனாக்கா அது இது வந்து எண்டப்பின் மேசிவ் ஹார்ட் அட்டாக். அதனால் அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷன் வந்து இம்மீடியட்டாக நம்ம வந்து டாக்டரை பார்க்கணும் ஹாஸ்பிட்டலில் போய். ஓகே. அதே மாதிரி வயசானவங்க வந்துட்டு கொஞ்சம் தூரம் நடந்ததுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா மூச்சு வாங்குறது ரொம்ப இருக்கும், ரொம்ப களைப்பாக இருப்பாங்க, மயக்கம் வரும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி ரெமெடி இருக்குது? முக்கியமாக அந்த ரத்த ஓட்டம் குறையிறதுனால ஹார்ட் நிறையா பம்ப் பண்ணுறது கிடையாது. அதனால் ரத்தம் வந்து லெஃப்ட் சைடு ஹார்ட்லேருந்து எம்டி பண்ணுறதில்ல. அது எம்டி பண்ணாதனால அந்த ரத்தம் வந்து பேக் ஃப்ளோன்னு சொல்லுவோம், பின்னாடி போய் நுரையீரலில் வந்து தங்கி நிற்கிது. ஓகே. அந்த தங்கி நிற்கிறப்ப வந்து நுரையீரலில் இருக்கிற அந்த ஏர் இது பபிள்ஸ் இருக்கு, அந்த ஆல்வியோலேன்னு பேர் அதுக்கு, தட் வில் பிகம் ஸ்டிஃப். ஒரு மாதிரி சுருங்கி விரிகிற தன்மை வந்து ரொம்ப குறையும். அதனால் வந்து விரிகிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படும். அதனால் ஆக்சிஜனேஷன் அதிகமாக வராது உடம்புக்கு. அதனால் வந்து அவங்களுக்கு வந்து மூச்சு வாங்கும். ஆக்சிஜன் சரியாக போகலாம், டயர்ட்னஸ் இருக்கும், மயக்கம் வர மாதிரி இருக்கும். அதனால் உட்காரணும் போல தோணும். தட்ஸ் ரீசன் ஃபார் இது எல்லாத்துக்கும் காரணம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது வருது, இல்லை வந்து ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சிரிச்சிட்டு இருக்கும்போது வருது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம யங்ஸ்டர்ஸ்க்கே வரதை பார்க்குறோம். அதுக்கெல்லாம் என்ன காரணமாக இருக்கும் டாக்டர்? வந்து ஸ்ட்ரெஸ், மெயின்லி ஆங்ஸைட்டி, அந்த மாதிரி இருக்கிறப்ப, சந்தோஷமாக இருக்கிறப்ப கூட அந்த அட்ரினலின், நார்அட்ரினலின்லாம் வந்து நிறையா அந்த கெமிக்கல்ஸ் உடம்புல அந்த ஆக்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நிறையா சுரக்கும். அந்த மாதிரி வர்றப்போ நிறையா வந்ததுனாக்கா அது சமயத்தில் ட்ரிகர் த ஹார்ட். ஆல்ரெடி அவங்களுக்கு நேரோயிங் இருக்கும், அந்த நேரோயிங் போய் டிஸ்டர்ப் பண்ணுறதுனால ப்ளக் ரப்சர்னு பேர். அதில் இருக்கிற ஒன் ஆஃப் த இது வந்து உள்ள ரத்த குழாயில் இருக்கிற கொலஸ்ட்ரால் டெபாசிஷன் ஏரியா வந்து இது கிராக் ஆயிரும். கிராக் ஆனவுடனே அதை வந்து ரத்த குழாயை அடைக்க பார்க்கும். அந்த மாதிரி வர்றப்போ நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன் வரும். அதில் வந்து ரெட் செல்ஸு, பிளேட்லெட்ஸ்னு இருக்குது. அதெல்லாம் வந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து ரத்தத்தை கம்ப்ளீட்டாக அதுக்கு பின்னாடி போகாத மாதிரி தடுத்து நிறுத்துரும். அதனால தான் ஹார்ட் அட்டாக் வருது. சிரிக்கிறப்ப இதை வெரி ஹாப்பிக்கு நிறைய கெமிக்கல்ஸ் தேவை, வருத்தமாக இருக்கிறப்ப நிறைய கெமிக்கல்ஸ் தேவை அந்த ஸ்ட்ரெஸ் சுச்சுவேஷன் கோப் பண்ணுறதுக்கு. இது டான்ஸ் ஆடுறப்ப இட்ஸ் அ ஹாப்பி அக்கேஷன், யுவர் டான்ஸிங் இட்ஸ் அ ஃபிசிக்கல் எக்ஸசைஸ். அப்போது வந்து சேம் திங் ஹேப்பன்ஸ். அதனால தான் அவங்களுக்கு வந்து நாட் எவ்ரிபடி வில் கெட் இட், சம் பீப்புள் கெட் அ சடன் ஹார்ட் அட்டாக். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வீட்டில் வந்து இருந்து அவங்களுக்கு எந்த ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே இல்லாமல் இருந்து பார்த்தீங்கன்னா அவங்க சாப்பிட்றது, வெயிட் வேலை பார்க்குறது, இருக்கிறது இந்த மாதிரி இருக்குது. அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்ன்றது வந்து நீங்கள் ஒரு டாக்டராக வந்து அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு ஹார்ட் அட்டாக் வர்றதா பார்க்குறீங்களா, இல்லை ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இருக்கிறவங்களுக்கு நிறையா வந்திருக்குதா டாக்டர்? வெரி வேரியபிள். there are யங் பீப்புள் வந்து நல்லா ஆக்டிவாக இருக்காங்க, ஜிம்முக்கு ரெகுலராக போகிறாங்க, அவங்களுக்கும் மேசிவ் ஹார்ட் அட்டாக் வருது. நீங்களே பார்த்துருக்கலாம், கண்டிப்பாக கேட்டிருக்கலாம். அந்த சினிமா நடிகர்கள், ஈவன் கிரிக்கெட் வீரர்களுக்கு வந்திருக்கு. அதே மாதிரி ஒன்றும் பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு வருது. அதுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சது கொஞ்சம் தான், தெரியாத விஷயங்கள் நிறையா இருக்குது. லைக் லேக் ஆஃப் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், எக்ஸசைஸே பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு, ரொம்ப ஒபீஸாக ரொம்ப குண்டாக இருக்கிறவங்களுக்கு, ப்ளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு, சர்க்கரை வியாதி, கொலஸ்ட்ரால், ஹெவி ஸ்மோக்கிங், சமயத்தில் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி. ஒரு சில பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் வந்து நிறைய பேர் இள வயசுலேயே இறந்துருப்பாங்க. 60-65க்கு முன்னாடி, மென் 60 வயசுக்கு முன்னாடி, விமன் 65 வயசுக்கு முன்னாடி ஹார்ட் அட்டாக் வந்திருந்தால் அவங்க குழந்தைங்களுக்கு வர சான்ஸ் இருக்குது. அதெல்லாம் நிறைய அதர் ரீசன்ஸ் இருக்குது. ஹோமோசிஸ்ட்னு ஒரு கெமிக்கல் இருக்குது, அதனால் வரலாம். ஒரு சிலருக்கு வந்து ரத்தம் உறையத்தன்மை அதிகமாக இருக்கும், அதனால் இருக்கலாம். ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது. அண்ட் ஆல்சோ மேல் வில் கெட் மோர் ஹார்ட் அட்டாக் தேன் விமன். அண்ட் ஆல்சோ விமன் வில் கெட் சேம் அமௌண்ட் ஆஃப் ஹார்ட் அட்டாக் வந்து அவங்க மெனோபாஸ் ஆனதுக்கு 10 வருஷம் கழித்து
அவங்க ஹார்ட் அட்டாக் ரேஷியோவும் மென் ஹார்ட் அட்டாக் ரேஷியோவும் சேம் தான், வித்தியாசம் கிடையாது. அது மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. நம்மளுக்கு தெரிஞ்சது கொஞ்சம் தான், இவ்வளோ தான் தெரியும். இன்னும் நிறையா தெரியாது நிறைய இருக்குது. பட் வந்து வீட்டில் சும்மா இருந்தால் கூட அந்த ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் இல்லைன்னா கூட அவங்களுக்கு வந்து பிகாஸ் ஆஃப் த லேக் ஆஃப் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இட்ஸ் கால் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணோம் நம்ம. அது லைஃப் ஸ்டைல் இஷ்யூ அது. அதை வந்து அதனால் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நிறைய பேர் வந்து பெரியவங்க பார்த்தீங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்காங்க. நாட் எவ்ரிபடி வில் கெட் த ஹார்ட் அட்டாக். இன்றைக்கி கூட ஒரு பெரியவரை பார்த்தேன். அவர் வந்து 84 வயசு ஆகுது. 2 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு வந்து ஆன்ஜியோ பண்ணி 95% ரத்தக்குள்ளே அடைப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஒரு இடத்துல. இருந்தாலும் அவர் வந்து வேண்டாம், ஆப்ரேஷன் வேண்டான்னு சொல்லிட்டு நல்லா நிம்மதியாக இருக்கார். ஒரு ப்ராப்ளமும் கிடையாது, நல்லா எல்லா வேலையும் பண்ணிட்டு தான் இருக்கார். ஸோ என்ன சொல்கிறது, அவங்கவுங்க லக்கை பொறுத்து இருக்குது. டாக்டர், இந்த கோல்டன் ஹார்ட் சொல்கிறாங்கல்ல, ஒரு ஹார்ட் அட்டாக் வருது ஒரு பேஷண்ட்க்கு அப்படின்னா, அந்த கோல்டன் ஹார்ன்றது வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிற அந்த டைமிங் தான் சொல்லுவாங்க. அது வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு வித்தியாசமாக இருக்கும், ஓல்டேஜ் ஆளுங்களுக்கு வித்தியாசமாக அப்படி தான் இருக்குதா, இல்லை 2 பேருக்குமே அந்த அந்த கோல்டன் ஹார்ன்றது ஒரே டைம் தானா? த கோல்டன் ஹவர்ஸ், நாட் கோல்டன் ஹார்ட். எல்லாருமே ஹார்ட் அட்டாக் வந்தோடனே 2 மணி நேரத்தில் 2 ஹவர்ஸ் ஹாஸ்பிட்டலில் போய் 2 ஹவர்ஸ்னாக்கா பெயின் வர்றதுக்கும் இந்த ஆன்ஜியோ பண்ணி அந்த ஒயர் இருக்கு இல்லைங்களா, ஃபைன் ஒயர், அந்த பிளாக்கேஜ் ஏரியாவை க்ராஸ் பண்ணுற டைமும் 2 மணி நேரம். அதான் கோல்டன் ஹவர்ஸ். 2 மணி நேரத்துக்குள்ள இது பண்ணாக்கா ஹார்ட் அட்டாக் வந்து அந்த மசில்ஸை டேமேஜ் பண்ணாமல் தடுக்கலாம். அது இல்லாமல் நீங்கள் ஹார்ட் செஸ்ட் பெயின் வந்து அது கேஸ்ட்ரிக் பெயின், ஸ்டொமக் பெயினாக இருக்கும், இன்னும் கால் பேடர் பித்தப்பை வலியாக இருக்கும், இல்லை சும்மா வயிற்று வலியை அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்துருக்குறீங்க. வந்து டைம் டிலே பண்ணிங்கனாக்கா அந்த ஹார்ட் அட்டாக் வந்து பிளாக்கேஜ் வந்து அது வந்து காசஸ் மசில் டேமேஜ் சிக்னிஃபிகண்ட்லி. ஸோ அந்த 2 ஹவர்ஸில் போகிறது தான் கோல்டன் ஹவர்ஸ். அதுக்கப்புறம் போனாலும் அப் டு 12 ஹவர்ஸ் ஆன்ஜியோபிளாஸ்டி பண்ணலாம். இட்ஸ் கால் ஓப்பன் artery is better than the closed artery in that theory. So blood flow will improve, அந்த டெட் டிஷ்யூ போகிற ஏரியாவுக்கு இம்ப்ரூவ் பண்ணும். அதனால் மசில்ஸ் இம்ப்ரூவ் ஆகிறது சான்சஸ் நிறைய இருக்குது. பட் நாட் எல்லாத்துக்குமே அந்த மாதிரி லக் இருக்காது. ஸோ மெஜாரிட்டி வில் கெட் டேமேஜ் ஹார்ட் மசில்ஸ் அந்த கரெக்டான டைமுக்கு போகலினாக்கா. ஓகே டாக்டர், அதே மாதிரி வந்து நீங்கள் முன்னாடி பேசும்போது சொல்லியிருந்தீங்க, இப்போ வந்து நிறைய பேருக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த சைலண்ட் ஹார்ட் அட்டாக் அப்படின்றது வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ஏற்படும் போது நீங்கள் சொல்கிற மாதிரியான வெளிப்படையான சிம்டம்ஸ் எதுவுமே நமக்கு தெரியாது. அப்படின்றப்போ அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அப்படின்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது டாக்டர்? குட் கொஸ்டின். அது ரொம்ப கஷ்டம். அவங்க வந்து இந்த மாதிரி எனக்கு உடம்பு நல்லா இல்லை, நேற்று நல்லா இருந்தால் இன்றைக்கி நல்லா இல்லை, அவங்க வந்து யோசித்து பார்க்கணும். நோயாளிகள் யோசித்து பார்த்துட்டு நான் போய் டாக்டரை போய் பார்க்குறேன், எனக்கு இந்த ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு டாக்டர் போய் பார்த்து ஒரு இசிஜி எடுத்துக்கணும். எடுத்தாக்கா அதில் க்ளீனாக தெரியும் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கா இல்லையான்னு சொல்லி. ஸோ அது வெரி இம்பார்ட்டண்ட். அதை டாக்டர் போய் பார்த்து இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிறது. அதை வந்து பார்த்த உடனே அதெல்லாம் உடனே எங்கள் டாக்டர்ஸ் கார்டியாலஜிஸ்ட் கூட அவங்கள பார்த்த உடனே உங்களுக்கு இதெல்லாம் இருக்குது, உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குன்னு சொல்ல முடியாது. அது வந்து கிளாசிக்கல் இந்த செஸ்ட் பெயின் சொல்கிறாங்க இல்லைங்களா, அவங்கள தான் நம்ம வந்து கரெக்டாக சொல்ல முடியும். இந்த மாதிரி வேக் சிம்டம்ஸ் இருக்கிறவங்களை வந்து நம்ம வந்து ஹார்ட் அட்டாக் வந்ததா இல்லையான்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ரீஅஷ்யூர் பண்ணுறது கஷ்டம். அவங்கள ரீஅஷ்யூர் பண்ணோம்னாக்கா அவங்களுக்கு வந்து இசிஜி டெஃபினட்டாக எடுத்து பார்க்கணும். பார்த்துட்டு ப்ளஸ் வேறு அதர் டெஸ்ட்லாம் இருக்குது, அதெல்லாம் பண்ணி பார்த்தா நம்ம சொல்ல முடியும். அவங்கள பேசி கண்டுபிடிக்க முடியாது. மற்றவங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்து 90-95% அவங்க ஹிஸ்ட்ரி கேட்டு ப்ளஸ் இசிஜி பார்த்துட்டு நம்ம சொல்லிடலாம். ஆனால் அந்த சுச்சுவேஷன் சைலண்ட் ஹார்ட் அட்டாக் சுச்சுவேஷன் வந்து ரொம்ப வித்தியாசமானது. டாக்டர், அடுத்ததான் வந்துட்டு ஹார்ட் அட்டாக்கும் ஹார்ட் ஃபெயிலியருக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது டாக்டர்? ஹார்ட் அட்டாக் வந்து இட்ஸ் அ மசில் டேமேஜ். அந்த இரத்த குழாய் வந்து பிளாக் ஆகிறதுனால அதுக்கப்புறம் இருக்கிற ஹார்ட் மசில்ஸ் வந்து டேமேஜ் ஆகிறது. அதை வந்து ரெக்டிஃபை பண்ணாமல் விட்டோம்னு வச்சுங்களேன், இந்த கோல்டன் ஹவர்ஸில் போய் ஆன்ஜியோபிளாஸ்டி இல்லைன்னா ரொம்ப ஹை டிகிரி பிளாக்கேஜ் எல்லா வெசல்ஸ் இருந்ததுனாக்கா பைபாஸ் சர்ஜரி பண்ணாமல் விட்டோம்னாக்கா அந்த டேமேஜ் ஹார்ட் மசில்ஸ் வந்து ஹார்ட்டை நல்லா பம்ப் பண்ணாது.
அதை எம்டி பண்ணாது. ஹார்ட் ஃபங்க்ஷன் வந்து 55% மேலே இருக்குன்னு சொல்லுவோம். இந்த டேமேஜ் ஆச்சுனாக்கா எந்த பர்டிகுலர் தர 3 மெயின் ஆர்ட்ரிஸ், 3 ஆர்ட்ரி போகுது. முன்னாடி ஒன்று, ரைட் சைடு ஒன்று, லெஃப்ட் சைடு ஒன்று. முன்னாடி போகிற ஆர்ட்ரி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆர்ட்ரி. அது ஹார்ட்டுக்கு வந்து மேஜர் பிளட் சப்ளை. அது இதெல்லாம் பிளாக் ஆச்சுனாக்கா ஒரு ஹார்ட் ஃபங்க்ஷன் வந்து 55லேருந்து 35க்கு வந்துடும். அப்படி வந்ததுனாக்கா சிவியர் ஹார்ட் மசில் டேமேஜ். அதனால் என்ன ஆகுனாக்கா ஹார்ட் பம்ப் பண்ணாதனால அது பிளட் அக்யூமுலேட் ஆகுது. ஹார்ட்டில் அக்யூமுலேட் ஆகி பேக் ஃப்ளோ டு த லங்ஸில் பேக் ஃப்ளோ ஆகிறப்போ வந்து லங்ஸில் வந்து நீர் சேர்ந்துக்குது. நீர் சேர்ந்துட்டு வந்து இந்த நுரையீரலில் வந்து நல்லா சுருங்கி விரியாத மாதிரி தடுக்கும். அது அப்படியே பின்னாடி போய் அந்த ரைட் சைடு ஹார்ட்டை வந்து ஃபங்க்ஷன் பாதிக்கும். அது பாதிக்கிறப்ப அங்கே இருக்கிறதா அந்த ஆல் த பிளட் ஃப்ளோ வந்து கால், தலை, கை எல்லா இடத்துலையும் இருந்து இந்த வீனஸ் பிளட் சொல்லுவோம், அது ரைட் சைடு போய் சேருது. அது வந்து சேராமல் தடுக்கும். அந்த மாதிரி தடுக்கிறதுனால கால் வீக்க வரும், நுரையீரல் வீக்க வரும், ஈவன் ஃப்ளூயிட் கலெக்ஷன் வந்து வெயிட் கெயின் ஆகும். இதுதான் ஹார்ட் ஃபெயிலியர். ஹார்ட் மசில் ரொம்ப ஃபங்க்ஷன் குறையிறதுனால வர்றதுக்கு ஹார்ட் ஃபெயிலியர்னு அர்த்தம். ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பைபாஸ் சர்ஜரி பண்ணலைன்னா இவ்வளோ பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொன்னீங்க. பைபாஸ் சர்ஜரி பண்ணதுக்கு பிறகு அவங்கள நம்ம எப்படி பார்த்துக்கணும் டாக்டர்? ஆஞ்சியோபிளாஸ்டி 1, பைபாஸ் சர்ஜரி 2. ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணாக்கா பீப்புள் ரெக்கவர் வித்தின் 24 hours. ஃபாலோயிங் 24 hours கழிச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாம். இன்றைக்கி ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணால் நாளை காலையிலே வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாம். ஹார்ட் அட்டாக் சுச்சுவேஷன் 3 நாள் மேக்ஸிமம் ஹாஸ்பிட்டலில் அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னாக்கா அவங்க வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், ரீஹாபிலிட்டேஷன் அதெல்லாம் இருக்குது அவங்களுக்கு. ஐ டாக் அபவுட் இட் லேட்டர் ஆன். இந்த பைபாஸ் சர்ஜரி பண்ணவங்களுக்கு வந்து யூஸ்வலாக ஹாஸ்பிட்டலில் 5 days இருக்கணும். 1 or 2 days வந்து இன்டென்சிவ் கேர் யூனிட், ரெஸ்ட் ஆஃப் த டேஸ் இந்த வார்டில் ஆர் ரூம்ஸில். அவங்க வந்து கொஞ்சம் வலியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். நிறையா டியூப்ஸ் கனெக்ட் பண்ணியிருப்போம், ட்ரைனேஜ் அது இதுன்னு சொல்லி வென்டிலேட்டர் எல்லாம், அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விட்டு Day 4, Day 3, Day 4 வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்கள வந்து மொபிலைஸ் பண்ணி நடக்க வைப்போம். independently they will be able to walk around within the hospital. Then we let them go home. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவன் ஸ்லோவாக அவங்கள வந்து ரீஹாபிலிட்டேஷன் பண்ணிக்கணும். அவங்கள என்னன்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கிறத இம்ப்ரூவ் பண்ணணும். இது வந்து ஹார்ட் அட்டாக் வந்து ஒரு 4 to 6 weeks இது இருக்கு இல்லைங்களா, நீங்களே அடிபட்டுதுனாக்கா பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 வாரம் வரைக்கும் டைம் எடுக்கும் ஹீல் ஆகிறதுக்கு. அதே மாதிரி தான் ஹார்ட்டும் 4 to 6 weeks எல்லாம் ஹீல் ஆகிரும். அது வரைக்கும் வந்து ஜாக்கிரதையாக கொஞ்சம் வீட்டுக்குள்ளேயே நடந்துக்கிட்டு வெளியில் எங்கேயும் போகாமல் இருக்கணும். அதுக்கப்புறம் they can resume normal activities. என்னென்ன வேலை முன்ன பண்ணாங்களோ எல்லாம் பண்ணலாம். அவங்கள நார்மல் லைஃப் என்னென்ன இருந்ததோ அதே மாதிரி அவங்க இருக்கணும். அட் 8 weeks எல்லாம் முன்ன பண்ண வேலைக்கு போயிடலாம். பட் elderly people they cannot, they are retired people, they don't have to do anything. வீட்டில் அவங்க வந்து ஜாலியாக ஹாலிடே போகிறது, இல்லைனாக்கா ஃபேமிலியோட கோயிலுக்கு போகிறது எல்லாம் பண்ணலாம். ஆர் ட்ராவல் அப்ராட் எது வேணாலும் பண்ணலாம் ஆஃப்டர் 8 weeks. ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. டாக்டர், 4 pillars ஆஃப் ஹார்ட் ஃபெயிலியர் அதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர். ஹார்ட் ஃபெயிலியர் வந்தாக்கா 2 types. ஒன்று அக்யூட் ஹார்ட் ஃபெயிலியர், க்ரானிக் ஹார்ட் ஃபெயிலியர். அக்யூட் ஹார்ட் ஃபெயிலியர் வந்து இம்மீடியட்டாக ஹாஸ்பிட்டல் போகணும். போய் வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் இம்மீடியட்டாக எடுத்துக்கணும். அது யூஸ்ஃபுல்லாக வந்து இன்ட்ராவீனஸ் வாட்டர் இன்ஜெக்ஷன் கொடுத்து பாடியிலேருந்து ஃப்ளூயிட் எடுப்பாப்புல. சமயத்தில் டிப்பனி அந்த சுச்சுவேஷன் பொறுத்து வேறு மெடிசன்லாம் கூட இன்ட்ராவீனஸாக கொடுப்போம். அது இம்ப்ரூவ் ஆனதுக்கப்புறம் அந்த இம்பார்ட்டன்ட் மெடிக்கேஷன் அது வந்து அவங்களுக்கு திருப்பி ஹார்ட் ஃபெயிலியர் வராமல் தடுக்கிறதுக்கு இருக்குது. அதில் என்னன்னாக்கா இந்த வாட்டர் டேப்லெட் இஸ் அ ஸ்டாண்டர்ட் தெரப்பி. அதுக்கப்புறம் வந்து இம்பார்ட்டன்ட் 4 மெடிக்கேஷன் இருக்குது. ஒன்று வந்து பீட்டா பிளாக்கர், அது வந்து ஹார்ட் ரேட்டை குறைச்சி 70 ரேட்டு கொண்டு வரணும். அதுக்கு வந்து இந்த பைசப்ரலால், காவிடலால், நெபிவிலால், மெட்டப்ரலால்லாம் மெடிக்கேஷன் இருக்குது.
அது நம்பர் 1 பில்லர். அந்த மெடிக்கேஷன் கொடுத்து ஹார்ட் ரேட் குறையிலைனாக்கா 70க்கு கீழே வரலைனாக்கா ஐவாப்ரடின் ஒரு மெடிசன் இருக்குது, அது கொடுக்கலாம். இது வந்து 1. நம்பர் 2 வந்து ஏஸ் இனிபிட்டாஸ் ஆர் ஏஆர்பி, ஆஞ்சியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைம் இனிபிட்டாஸ் ஆர் ஆஞ்சியோடென்சின் ரிசெப்டார் ஆன்டகனிஸ்ட் இருக்குது. இது வந்து ரொம்ப அட்வான்ஸ் ஆகி அதுக்கு ஆர்னின்னு ஒரு மெடிக்கேஷன் இருக்குது. இட்ஸ் என்ட்ரெஸ்டோ, நம்ம உள்ள சிட்னஸ், ஐமைடா அந்த மாதிரிலாம் இருக்குது. சரிங்களா? இது வந்து ஒன் ஆஃப் த பிரின்சிபல் இன்வெஸ்டிகேட்டர் ஃபார் இந்த ட்ரக்கு இங்கிலாந்து இருந்தப்போ. இது வந்து இது ஹார்ட்டை ஸ்டெபிலைஸ் பண்ணி மறுபடியும் ஹார்ட் ஃபெயிலியர் வராமல் தடுத்து நிறுத்தி ஹார்ட் ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ணும். இது நம்பர் 2. நம்பர் 3 ஸ்பைரனோலாக்டோன் ஆர் எப்ளிரோன். இது பேர் மினரலோகார்டிகாய்ட் ரிசெப்டார் ஆன்டகனிஸ்ட்னு பேர். இதுவும் ஹார்ட் மசிலை ஸ்ட்ரென்தன் பண்ணி அந்த ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ணும். ஓகே. 4வது வந்து SGLT2 ரிசெப்டார் இனிபிட்டாஸ்ன்னு இருக்குது. இது ஒரு டயபெட்டிக் ட்ரக்ஸ். இதில் வந்து ஒரு 3 ட்ரக்ஸ் இருக்குது. டாஃபா, எம்ஃபாக்ளேஃப்ளசோன்னு சொல்லி அதுக்கு பேர். இது நாட் ஒன்லி இதை சர்க்கரையை குறைக்கிறதோட ஹார்ட்டையும் வந்து ஃபங்க்ஷனையும் இம்ப்ரூவ் பண்ணும். அதை வந்து இது பை எக்ஸ்க்ரீட்டிங் சுகர் அண்ட் சோடியம் ரெண்டையும் வந்து கிட்னி வழியாக எக்ஸ்க்ரீட் பண்ண வச்சு பாடி ஃப்ளூயிடை குறைக்கும், சுகரை கண்ட்ரோல் பண்ணும், ஹார்ட் மசில் ஃபங்க்ஷனையும் இம்ப்ரூவ் பண்ணும், ஆல்சோ கிட்னி ஃபங்க்ஷனையும் இம்ப்ரூவ் பண்ணும். இது 4 pillars ஓகே டாக்டர் ஆஃப் ஹார்ட் ஃபெயிலியர். பீட்டா பிளாக்கர், ஆர்னி அண்ட் எம்ஆர்ஏ அண்ட் தென் திஸ் டயபெட்டிக் ட்ரக் SGLT2 ரிசெப்டார் ஆன்டகனிஸ்ட். அது 5வது புதுசாக ஒரு ட்ரக் வந்திருக்கு. அப்போதான் 1 வருஷமாக இருக்குது. வழிகாட்டுன்னு பேர் அது. இது இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் தீஸ் 4 drugs பேஷண்ட் ஸ்டில் ஹாஸ்பிட்டலில் அடிக்கடி வந்துட்டு இருக்காருன்னு வச்சுக்கல, ரெக்கரண்ட் அட்மிஷன். திஸ் ட்ரக் இஸ் பெனிஃபிஷியல் அப்படின்னு சொல்கிறாங்க அக்கார்டிங் டு ரிசர்ச். விக்டோரியா ட்ரையல் பேர் அதுக்கு. பட் வந்து எனக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அப்போதான் இந்தியாவில் வந்திருக்குது. வெரி எக்ஸ்பென்சிவ் ட்ரக்ஸ். ஸோ இது வந்து ரொம்ப அடிக்கடி ஹார்ட் ஃபெயிலியர் வர்ற பேஷண்ட்டுக்கு இதை நம்ம கன்சிடர் பண்ணணும். டாக்டர், இந்த PTCAக்கும் PTCக்கும் என்ன வித்தியாசம் டாக்டர்? PTCAங்கிறது பெர்குட்டேனியஸ் டிரான்ஸ்லியூமினல் கொரோனரி இன்டர்வென்ஷன். இது வந்து ஓல்ட் டெர்மினாலஜி. அப்போ வந்து பலூன் மட்டும்தான் இருந்தது, வேறு எதுவும் கிடையாது. ஆனால் ரொம்ப வருஷமாக அப்போ வந்து ஸ்டென்ட் வந்திருக்கு. இனிஷியலி பார் மெட்டல் ஸ்டென்ட்டு, அதில் ஒன்றுமே ஜஸ்ட் மெட்டல் மெஷ், இஸ் டைட்டானியம் ஸ்டென்ட். இப்போ அந்த ஸ்டென்ட்டில் வந்து மெடிக்கேஷன் கோட் பண்ணி வந்திருக்கு. அதுக்கு பேர் ட்ரக் எல்யூட்டிங் ஸ்டென்ட்னு பேர். ஸோ இதை யூஸ் பண்ணோம்னாக்கா, இந்த ஸ்டென்ட் கோட்டட் வித் ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ணோம்னாக்கா அதுக்கு பேர் பெர்குட்டேனியஸ் கொரோனரி இன்டர்வென்ஷன். திஸ் இஸ் அ கரண்ட் டெர்மினாலஜி யூஸ் வைட்லி. நம்ம ஊரில் இன்னும் வந்து PTCAன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அது தப்பான டெர்மினாலஜி. ஸோ நம்ம ஸ்டென்ட் யூஸ் பண்ணதுனால we got to say PCI. அந்த ஹார்ட் அட்டாக் வந்து உடனே நம்ம வந்து பண்ணுறோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து 2 மணி நேரத்தில், அதுக்கு பேர் ப்ரைமரி பெர்குட்டேனியஸ் கொரோனரி இன்டர்வென்ஷன், PPCIன்னு பேர். அது டாக்டர், அடுத்ததாக ஸ்ட்ரக்சரல் ஹார்ட் டிசீஸ்னா என்ன? This is a new specialty and it's come. Alan Kriberno is a very famous cardiac surgeon in France who brought இந்த டெக்னாலஜி கொண்டு வந்தது அவர் தான். என்னன்னாக்கா, எல்லாமே முன்னாடி ஹார்ட் வால்வ் இருக்குது இல்லைங்களா, நேரோயிங் ஆஃப் த ஹார்ட் வால்வு, லீக்கி வால்வ் இருந்ததுனாக்கா ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி தான் பண்ணி ஆகணும். அதை அப்படி பண்ணாமல் நீங்கள் வந்து இந்த இடுப்பு கிராயின் இருக்குது இல்லைங்களா, இடுப்புக்கிட்ட டம்மியும் காலும் ஜாயின் பண்ணுற இடம், அந்த இடத்துல லார்ஜ் பிளட் வெசல்ஸ் இருக்குது, கால் ஃபெமரல் ஆர்டரின்னு, அது வழியாக பங்க்சர் பண்ணி அது வழியாக டியூபை கொண்டு போய் அது வழியாக வால்வை, நேரோயிங் அந்த வால்வை இல்லைன்னா லீக்கி வால்வ் இடத்துல அந்த ஆர்டிஃபிஷியல் வால்வை கொண்டு போய் அங்கே வைக்கணும். அதுக்கு பேர் ஸ்ட்ரக்சரல் ஹார்ட் டிசீஸ் பேர். இது மாதிரி அயோட்டிக் வால்வ் நேரோயிங் ஆர் லீக், mitral valve leak or narrowing, even pulmonary valve
ஆர் இது இருக்குது ட்ரைகஸ் வால். இது எல்லாமே வந்து நாம் வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணாமல் பெர்குட்டேனியஸாக ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணுற மாதிரி groin வழியாக லார்ஜ் பிளட் வெசல் வழியாக இந்த ஆர்டிஃபிஷியல் வாலில் கொண்டு போய் எந்த இடத்துல வைக்கணுமோ கரெக்டாக வச்சிடலாம். ஓகே, அதுக்கு பேர் தான் ஸ்ட்ரக்சரல் ஹார்ட் டிசீஸ்னு பேர். அந்த ஹோல் டெர்மினாலஜி வந்து அந்த ஹெட்டிங் வந்து ஸ்ட்ரக்சரல் ஹார்ட் டிசீஸ் இன்டர்வென்ஷன் பேர். அதுக்கு ரொம்ப காமனாக நடந்துகிட்ருக்கு. இந்த யூரோப்லேயும் சரி இங்கிலாந்துலையும் சரி இந்தியாவில் வெரி குட் சென்டர்ஸ் ஆர் அவைலபிள். எஸ்பெஷலி நம்ம இந்தியாவில் சென்னை நிறைய சென்டர்ஸ் இருக்குது. நிறைய கார்டியாலஜிஸ்ட் வெரி வெல் they are doing the procedure very well and very well trained as well, and with their more and more experience they are doing better and better. ஓகே. எல்லா வால்வும். அண்ட் ஆல்சோ இந்த ஆல்ரெடி பைபாஸ் சர்ஜரி பண்ணி வால் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு. ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணி அந்த வால் வந்து ஃபெயில் ஆகும். அது வந்து என்னக்கா 2 டைப் ஆஃப் வால்வ் இருக்குது. ஒன்று வந்து மெட்டல் வால், ஒன்று வந்து டிஷ்யூ வால்வ்னு சொல்லி. மெட்டல் வால் வந்து யங் பீப்புளுக்கு வைக்கலாம். இது கோஸ் 15, 20, 25 years even longer. மெட்டல் வால் ஒன்லி ப்ராப்ளம் இஸ் அவங்க வந்து பிளட் தின்னர் எடுக்கணும், வார்ஃப்ரின். ஏன்னா அந்த மெட்டல் வால் ஆர்டிஃபிஷியல். அது உடம்புல இருக்கிறப்ப அது மேலே பிளட் போகிறப்ப அந்த ஸ்மூத்னஸ் இருக்காது, இயற்கையான இருக்கிற வால் ஸ்மூத்னஸ். அதனால் வந்து அந்த ரத்தம் வந்து அது மேலே உரையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. உரையாமல் இருக்கிறதுக்கு வார்ஃப்ரின் மெடிசன் கொடுப்போம். அதான் ப்ராப்ளம். ஆனால் அந்த டிஷ்யூ வால்வுங்கிறது வந்து அது வந்து ஆர்டிஃபிஷியல் வால்வ். அது வந்து இந்த பொவைன் மாடு இருக்குங்களா, மாடு, பிக்ஸ், ஈவன் நம்ம பெரிகார்டியத்தை வச்சு அது ப்ரிப்பேர் பண்ணது. அந்த வால்வ் போட்டோம்னாக்கா அதுக்கு லாங் டேர்ம் வார்ஃபின் தேவையில்லை. ஒரு 3 months கொடுத்தா மட்டும் போதும். பட் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னாக்கா அந்த வால்வ் வந்து ஒரு ஆவரேஜ் 10 years தான் வரும். அதுக்கப்புறம் இது ஃபெயிலியர் ஆகும். 2 types. ஒன்று வந்து வால்வ் கால்சிஃபை ஆகி சுருங்கி போகலாம், இல்லைன்னா அது லீக் ஆக ஆரம்பிச்சிடலாம். அப்படியாச்சுனாக்கா அதுக்கு வந்து பெர்குட்டேனியஸும் அந்த வால்வுக்குள்ளேயே இந்த எக்ஸ்ட்ரா ஆர்டிஃபிஷியல் வால்வை வச்சு ஓப்பன் பண்ணி விட்டுறலாம். ஓகே. நம்ம பேஷண்ட் கோயிங் டு ஹேவ் இந்த ப்ரொசீஜர் நாளைக்கு பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்கு. அவங்களுக்கு வந்து 2010 வால் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணாங்க. அந்த வால் சிவியராக சுருங்கி போச்சு, நேரோவே. அதுக்கு வந்து பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்கு. ஸோ இட்ஸ் ஆல் பாசிபிள். நவடேஸ் வித் அட்வான்ஸ் டெக்னாலஜியில் வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரியே ரொம்ப குறைஞ்சி போச்சு. லாட் ஆஃப் சர்ஜன்ஸ் வந்து தே ஆர் கோயிங் டு பி ஜாப்லெஸ். இன்ஃபேக்ட் வந்து தே நாட் interested in training themselves as a cardiac surgeon. டாக்டர், இப்போ ஒரு 50 வயசுக்கு மேலே வந்து ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ்கிறது ரொம்ப முக்கியம் டாக்டர்? வெரி இம்பார்ட்டன்ட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். எல்லாரும் சொல்கிறது தான், ஒன்றும் கிடையாது. நம்ம உடம்பு நாம் தான் பார்த்துக்கணும். எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. ஒபீஸாக இருந்தால் ஐடியலாக வெயிட்டு குறைக்கணும். பிஎம்ஐ 26, 27 கொண்டு வரணும். 2வது எக்ஸசைஸ். தனிக்கும் ஆவரேஜ் 20 minutes நடக்கணும். சம் ஸ்டடி வந்து 10,000 steps சொல்கிறாங்க. 20 minutes to 30 minutes தனிக்கு நடந்தால் போதும். 3வது வந்து ஸ்மோக் பண்ணால் அதை கம்ப்ளீட்டாக குறைக்கணும். ஓகே, இது 3 பேஷண்ட் பண்ண வேண்டியது. எங்களுக்கு வந்து ஹார்ட் சம்மந்தமாக இருந்த எல்லா டவுட்ஸ்க்குமே ரொம்ப கிளியராக ஆன்சர் பண்ணிங்க. கண்டிப்பாக இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ வெரி மச்.